ஆளுங்கிற கட்சி 2 கட்சிகளே இருக்க வேண்டுமா? ஆளும் கட்சி ஆண்ட கட்சிகள் தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டுமா? ஏன்? ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு ஒரு தலைவர் தேவை என்ற முறையில் இன்று மக்கள் மட்டுமல்ல இளைஞர் உள்ளங்களிலே நிறைந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு, புதிய தமிழகத்தை உருவாக்குவதற்கு அவர் எடுத்துச் சொன்னதைப் போல அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக நின்று மக்கள் சக்தியோடு ஆட்சி கட்டிலே அமர்வது எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்கின்ற வரலாற்றை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் அதற்காக உறுதுணையாக இருந்து அயராது இரவு பகல் பாராமல் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்காக்கு வரதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? அவரை பொறுத்தவரையிலும் அவரோடு இருக்கின்ற மாவட்ட செயலாளர் பெரும்பாலும் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் பெரும்பாலானவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்ற கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. அதை பொறுத்தவரை அவர்தான் முடிவுகள் மேற்கொள்வார். குறிப்பாக ஈரோடு நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் 2 லட்சம் பேர் கலந்து கொள்கிற அந்த நிகழ்ச்சியில் தெளிவாக அவர் தன் கருத்துக்களை பிரதிபலித்திருக்கிறார்கள். 2 கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு அங்கே கூட்டத்திலே வந்த அனைவரும் கரையோசையோடு நாம் எதிர்காலத்தை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு 2 விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது. உங்கள் பத்திரிகையில் கூட வந்திருக்கிறது. அதுதான் பொருத்தம்.